अस्मद्गुरुभ्यो नमः। हरिः ओम्। वषट्ते विष्णवास आकृणोमि तन्मे जुषस्वशितिविष्टा हव्यम्। वर्धन्तु त्वा सुष्ठुतयो गिरो मे यूयं पात स्वस्तिभिः सदा नः। हरिः ओम्। श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। उपवीतिनमूर्ध्वपुण्ड्रवन्तं त्रिजगत्पुण्यफलं त्रिदण्डहस्तं शरणागतसार्थवाहमीडे शिखया शेखरिणं पतिं यतीनां। तस्मै रामानुजार्याय नमः परमयोगिने यश्रुतिस्मृतिसूत्राणामन्तर्ज्वरमशीशमत् सम्यङ्न्यायकलापेन महता भारतेन च उपबृंहितवेदाय नमो व्यासाय विष्णवे। तत्त्वेन यश्चिदचिदेश्वर तत्स्वभावभोगापवर्गतदुपायगतिरुदारः सन्दर्शयन्निरमिमीतपुराणरत्नं तस्मै नमो मुनिवराय पराशराय। தேவாதிகள் எல்லாம் பிரம்மாவினுடைய தலைமையிலே போய் எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்ணி எம்பெருமானும் திருக்கண் மலர்ந்து உங்களுக்கு என்ன வேண்டுமோ அவசியமாக அதை நான் பண்ணுகிறேன்னு சொல்ல, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கோள் தது உச்சியதாம் அசேஷம் ச சித்தமேவ அவதாரியதாம். நீங்க என்ன வேணுமோ அதை சொல்லுங்கோ, அது சித்தம் நடந்து விட்டது, கையிலேயே கிடைத்து விட்டதுன்னே புரிந்து கொள்ளுங்கோள். நீங்க சொல்லி ஒரு விஷயத்த நான் மாட்டேன், முடியாது, பண்ண மாட்டேன்னு சொல்ல போறேனான்கிறதாக சாதித்து, ஏன்னா பெருமாள் அப்படிங்கிறவன் பக்த பராதீனன், யதோக்தகாரி. அந்த காரணத்தினால நீங்க சொல்லுங்கோள், அது உங்களுக்கு கையிலேயே கிடைத்து விட்டதாக அறிந்து கொள்ளுங்கோள் அப்படின்னு சொன்ன உடனே பிரம்மா மறுபடியும் ஸ்தோத்திரமும் தங்களினுடைய அபேட்சிதமும் தெரிகிற மாதிரியாக பேசினார். பிரம்மா நமோ நமஸ்தேஸ்து சஹஸ்ர கிருத்வாஹா. உங்களுக்கு 1000 முறை நமஸ்காரங்கள் ஏற்படட்டும். ஏதோ ஒரு வாட்டி சேவிச்சுட்டு போகிறது அப்படிங்கிறது இல்ல, ஏதோ நம்ம காரியம் ஆன உடனே திரும்பி போகிறது அப்படிங்கிறது இல்ல. காரியம் ஆகிறதுக்கு முன்னாடி, காரியம் ஆகிற வேளையில, காரியம் ஆன உடனே ஒரு தன்யவாத ஆவிஷ்காரம் மாதிரி, இப்படி எல்லா முறைகளிலேயும். அப்படி பார்த்தா பெருமாளை எவ்வளோன்னு சேவிக்கிறது அப்படின்னார். சஹஸ்ர கிருத்வாஹா. இப்ப எதுக்கு சேவிக்கிற அப்படின்னார், இப்ப ஒரு காரியம் ஆகணும், அதை விஞ்ஞாபிக்கணும் அப்படின்றோம். சரி சொல்லு அப்படின்னார். விஞ்ஞாபிக்கச்சே சேவிச்சுட்டே சொல்றோம். விஞ்ஞாபித்து முடித்த பிறகு அந்த காரியம் கையில கிடைத்து விட்டது அப்படிங்கிறதுக்கு முன்னாடியே முடிச்சுட்டோங்கிறதுக்கு சேவிக்கிறோம். அதுக்கப்புறமா அந்த காரியம் நடந்து முடிந்த உடனே மனசுல மகிழ்ச்சியோட எம்பெருமான தனியாத புரஸ்தரமா சேவிக்கிறோம். உடனே மறுபடியும் அடுத்த காரியம் வருது. எல்லாம் பகவானிடத்திலேயே அர்ப்பணித்து நாம பண்றோம். இதோ இங்க நான் பண்ணிட்டு இருக்கேனே இந்த காரியம், இந்த காரியமும் பகவத் பிரீத்திக்காக என்னை கருவியாக ஆக்கி கொண்டு அவனே ஸ்வஸ்மை ஸ்வப்ரீத்தையே பண்ணுகிறான் அப்படிங்கிறதாக எந்த கர்மா பண்ணாலும் அந்த கர்மால நாம் கர்த்தா இல்லை, அவன்தான்ங்கிறதுனால அவனுடைய நினைப்பும், இதனாலே ஆராத்தியனாக இருக்கக்கூடியவன் அவன்தான்ங்கிறது தானே கர்மயோகத்துல இருக்கக்கூடிய ஞானாம்சம். அந்த காரணத்தினால அவனையே எண்ணிக்கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கு ஏதோ கொஞ்சம் போற காரியம் ஆகிறதுக்கு முன்னாடி சேவித்தா போருமா, இல்ல ஒரு முறை 2 முறை சேவித்தா போருமா? நமோ நமஸ்தேஸ்து சஹஸ்ர கிருத்வாஹா சஹஸ்ரபாஹோ பகுவக்ரபாத. கை கால்கள் பலது கொண்டவனே, சஹஸ்ரபாஹோ ஆயிரக்கணக்கான கைகள். இந்த இடத்துல சஹஸ்ரங்கிறதெல்லாம் 1 2ங்கிற சங்கையா இல்லை, நிறைய எண்ணிக்கையிலே கைகால்களை கொண்டவனே.
பகுவக்திரபாத நிறைய கால்களையும் நிறைய முகங்களையும் கொண்டவனே நமோ நமஸ்தே ஜகத பிரவருத்தி விநாச சம்ஸ்தான கரா பிரமேயா நமோ நமஸ்தே யாருக்குன்னார் ஜகதா பிரவருத்தி விநாச சம்ஸ்தான கர ஜகத்தினுடையதான விநாசத்தையும் இருப்பையும் பிறப்பையும் பண்ணக்கூடியவனே பிரவருத்தி பிறந்த பிறகு அதுகளெல்லாம் காரியங்களை பண்ணறது விநாசம் அதுக்கப்புறமா அந்த ஜகத்து லோகத்தினுடையதான விநாசம் சம்ஸ்தானம் நல்ல இருப்பு அதனால பிறப்புங்கிறதும் இந்த இடத்துல சொல்லப்பட்டதாக ஆச்சுது அப்படின்னு எடுத்துக்கணும் அப்பிரமேயா எந்த ஒரு பிரமாணத்தினாலேயும் இயத்தாவோடு அறியப்பட மாட்டாதவனே பெருமாளை அறியணும்னா சாஸ்திர யோனித்துவம் அல்லது வேதைஷ்ட சர்வை ரகமேவ வேத்யாக என்று சாஸ்திரங்களாலேயும் வேதாதிகளாலான சாஸ்திரங்களாலே அறியப்பட வேண்டியவன் ஆனா அந்த வேதமே யதோவாச்சோ நிவர்த்தந்தே அப்படின்னு சொன்ன காரணத்தினால் அந்த எம்பெருமான் முழுவதுமாக பிரமேயன் இல்லை அவன்தான் பிரமேயன் அவன்தான் அறியப்பட வேண்டியவன் பிரமாத்தும் யோக்கியாக எல்லா விஷயத்தினாலேயும் கடைசியில இதனால என்ன சொல்ல வரனர் இதனால இதை நடத்தி கொடுக்கக்கூடியதான எம்பெருமானை உணர வேண்டும்னு சொல்ல வரேன்னுதான் எல்லா செயல்பாடுகளிலேயும் நாம சொல்ல வேண்டியதாக இருக்கிறதுனால பிரமேயன் அவன் ஆனா அப்பிரமேயன் அப்படின்னா என்ன அர்த்தம்னார் இவன் இவ்வளவுதான் இப்படிப்பட்டவன் தான் என்று இயத்தாவினால பரிபூர்ணமாக அறியப்பட மாட்டாதவன் நமோ நமஸ்தே ஸ்து சஹஸ்ர கிருத்வா சஹஸ்ரபாஹோ பகுவக்திரபாத நமோ நமஸ்தே ஜகத பிரவருத்தி விநாச சம்ஸ்தானகரா பிரமேய சூக்ஷ்மாதி சூக்ஷ்மாதி பிருஹத் பிரமாண கரீயசாமப்யதி கௌரவாத்மன் பிரதான புத்தீந்திரியவத் பிரதான மூலாத் பராத்மன் பகவன் பிரசீத எம்பெருமானே நீ யாரு தெரியுமா சூக்ஷ்ம அதிசூக்ஷ்ம சூக்ஷ்மாதி சூக்ஷ்மம் லோகத்துல எதை சூக்ஷ்மம்னு நாம சொல்லுவோமோ அதை காட்டிலும் சூக்ஷ்மமா இருக்கக்கூடியதான சக்தி படைத்தவன் சூக்ஷ்மாதி சூக்ஷ்ம சூக்ஷ்மாதி சூக்ஷ்ம அதி பிருஹத் பிரமாண அதே நேரத்திலே அதி பிருஹத் இருக்கிறத காட்டிலும் பெருசா இருக்கக்கூடியவன் ஒரு வஸ்து இருக்குன்னா அதுக்கு வெளியிலேயும் பரவி இருக்கவன் அதனாலதான் கறந்து எங்கும் பறந்து உளன் கறந்தெங்கும் பறந்துளன் கறந்து எங்கும் பறந்து உளன் இருக்கக்கூடியவன் அதனால சூக்ஷ்மாதி சூக்ஷ்மனும் நீயே அதே நேரத்துல அதி பிருஹத் பிரமாணா பெரிய அளவிலே இருப்பவனும் நீயே கரீயசாமப்யதி கௌரவாத்மன் லோகத்திலேயே எதெல்லாம் குருவானது பாரவத்தானது ரொம்பவும் அதிகமான பாரம் கொண்டது குரு தன்மைய கொண்டதுன்னு சொன்னா அந்த கரியஸான வஸ்துக்கள் மலைகள் அப்படிங்கறதெல்லாம் கரியஸ்ன்னு சொன்னா ரொம்பவும் பெருசான தன்மைய கொண்டதுன்னு சொன்னா அதுக்கும் மேலே அதி கௌரவாத்மன் பிரதான புத்தி இந்திரியவத் பிரதான லோகத்துல இருக்கக்கூடியதான பிரதானம்னு சொல்லக்கூடியதான பிரகிருதி புத்தி புத்தி தத்துவம் இந்திரியங்கள் அவைகளுக்கும் மேலே புத்தீந்திரியவதாக பும்சஷ்ட பிரதான இந்திரியவத்துன்னு இருக்கிற காரணத்தினால அவைகளை கொண்டவன் இந்திரியவான் இந்திரியவத்து அவைகளை கொண்டவன் யாரு புருஷன் பிரதான புத்தீந்திரியவத் பிரதான பிரதான மூலாத் பராத்மன் அதாவது பிரதான புத்தீந்திரியவத்து பிரகிருதிக்குள்ளே இருப்பதனாலே பிரகிருதியையும் புத்தி இந்திரியங்களையும்
வத்து உடைத்தவனான கொண்டவனான யாரு? புத்தி இந்திரியங்களை எல்லாம் கொண்டவன் ஜீவாத்மா. அந்த புமானுக்குமே கூட பிரதான மேம்பட்டவனே அந்த க்ஷரச்சோக்ஷர உச்சத்தை சொன்னோம் பாருங்க. பெருமாள் க்ஷரம் அக்ஷரம் யஸ்மாத் க்ஷரம் அதீதோகம் அப்படின்னு பெருமாள் சொல்றான். நான் க்ஷரம் அக்ஷரம் ரெண்டுத்தையுமே தாண்டி இருக்கக்கூடியவன். அதனால பிரதானம் புத்தி இந்திரியங்கள் ஆகியவற்றை வத்து உடையவனான யாதொரு புருஷ தத்துவமாகிறதான ஜீவாத்மா உண்டோ அதுக்கும் பிரதான அதுக்கும் மேம்பட்டவனே, ஜீவாத்மாவை காட்டிலும் விலட்சணனானவனே, மூலாத்து பராத்மன்னு மூலாத் பராத்மன்னு அதாவது எல்லாவற்றிற்கும் மூலபூதமாயிருக்கக்கூடியதான பிரகிருதிக்கும் மேம்பட்ட தன்மையை உடையவனே, பகவன் பிரசீத புருஷத்துக்கும் பிரகிருதிக்குமே மேம்பட்டவனே, அப்படிப்பட்டதான எம்பெருமானே, சூக்ஷ்மாதி சூக்ஷ்மமானவனே, அதிபிருகத ஆகாரத்தை எடுத்துக்கொள்ளக்கூடிய வல்லமை கொண்டவனே, வஸ்துக்களுக்குள்ளேயே ரொம்பவும் குருவான தன்மையை கொண்ட வஸ்துக்களுக்கும் மேம்பட்டவனே, நீ பகவன் பிரசீத அனுகிரகம் பண்ணுவாயாக. சூக்ஷ்மாதி சூக்ஷ்மாதி பிருஹத் பிரமாண கரீயசாமப்யஸ் அதி கௌரவாத்மன் பிரதான புத்தீந்திரியவத் பிரதான மூலாத் பராத்மன் பகவன் பிரசீத. ஏஷா மஹி தேவ மஹி பிரசூதைஹ மகாசுரைः பீடித சைலபந்தா பராயணம் த்வாம் ஜகதாமுபைதி பாராவதாராட்சமபாரசார. ஹே அபாரசாரா, அபார எல்லை இல்லாத சாரத்தை உடையவனே, சக்தியை கொண்டவனே, அப்பிரமேய சக்தி கொண்டவனே, அளவில்லாததான சக்தியை கொண்டவனே, அனந்த சக்தே, அப்படிப்பட்டவனே. இந்த பூமி இப்ப எதுக்காக வந்திருக்கோம்னு சொல்றார். ஏஷா மஹி தேவ மஹி பிரசூதைஹி, ஏஷா மஹி இந்த பூமி, ஹே தேவா, மஹி பிரசூதைர் மகாசுரைஹி, இந்த பூமியிலே பிரசூதைஹி தோன்றி இருக்கக்கூடிய மகாசுரர்களாலே, பெரிய பெரிய அசுரர்களாலே, ஏஷா பூமி இந்த பூமி தேவியானவள், பீடித்த சைலபந்தா, அவளினுடையதான சைலங்கள் எல்லாம் மலையில இதுல பூமியில நமக்கு எப்படியானால் இந்த மணிக்கட்டு நமக்கு உடம்புல எத்தனை ஜாயின்ஸ் இருக்கு. இப்ப இந்த விரல் இருக்கு, இந்த விரல் இந்த இடத்துல மடங்கணும்னா ஒரு ஜாயிண்ட், இந்த இடத்துல மடங்கிறதுக்கு ஒரு ஜாயிண்ட், இந்த இடத்துல ஒரு ஜாயிண்ட், இந்த மாதிரி ஒரு விரலுக்கு 3. அதுக்கப்புறமா மணிபந்தம்னு இதுக்கு பெயர், மணிக்கட்டு அப்படின்னு அதை கட்டுறது, அதான் 2 பக்கத்தையும் சேர்த்து வைக்கிறது. 4 இந்த இடம், 5 இந்த முழங்கை சேர்ற இடம், 5 தோள் கட்டு, 6 கழுத்து, 7 இடுப்பு முழங்கால், இந்த மாதிரி இல்ல எத்தனையோ அடியான அதெல்லாம் எண்ண போறது இல்ல. என்ன சொல்ல வந்தேன் நான், இதெல்லாம் கொஞ்சம் எண்ணி பார்க்கணுங்கிற. அதாவது இதுல எந்த ஒரு இடத்துல சின்னதா இந்த விரல்ல கொஞ்சம் போற பிரச்சனை இருந்தா அப்படியே வலி துடிச்சு போயிடுறோமே, பூமி தேவிக்கு இந்த மாதிரி பல கட்டுகள் இருக்கு, இந்த மாதிரி பல பந்தங்கள் இருக்கு. அதாவது மணிக்கட்டுன்றோமே, அதுதான் மணிபந்தம். இந்த ஷோல்டர் நழுவி போயிடுத்துங்கிற அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் நழுவி இருக்கு, டிஸ்லொகேஷன் எல்லாம் சொல்ற அளவு இல்லையோ. அப்படின்னா எவ்வளவு பிரச்சனை இருக்கு நம்மளுக்கு. ஒரு 3 மாசமோ 3 வாரமோ அந்த வலிக்கு ஏத்த மாதிரி கட்டு போட்டு இப்படியே வச்சுக்கணும்னு சொல்லி அதுக்கப்புறம் கூட சரி வரும். சில நேரங்கள்ல இப்படியே இருக்கும் கை, இப்படி நேரையே வராது, இந்த இடம் இப்படி இருக்கும், இப்படிதான் இருக்கும், இதுக்கு மேல நேரடியா இப்படி பண்ண முடியாததா இருக்கும். எவ்வளவோ பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு ஒரு சின்ன பந்தத்துல. அந்த மாதிரி இந்த பூமி தேவிக்கு மலைகள் எல்லாம் பந்தங்களாக கொண்டவள். அதாவது தன்னுடைய உடம்புல மலைகளை பல வகைப்பட்டதான ஜாயின்ஸ், அந்த கட்டுகளாக கொண்டவள்.
இப்போ இந்த கடங்கார பாவிகள் அந்த மலைகளை எல்லாம் தன்னுடையதான இது வேணுங்கிறதுக்காக கண்ட மேனிக்கு அதை அப்படியே உடைச்சு கிடச்சி பண்றான்னார். அதனாலதான் பூமி தேவி பூமிக்கு அதே மாதிரி கீழே இவங்க நிறைய ஆழம் என்னது வீடு கட்டுறேன் பேர் வழி, பிளாட் கட்டுறேன் 200 பிளாட்டு அப்படிங்கறதெல்லாம் கட்டுறான் அப்படின்னு இவ்வளவு அவசரமா இருக்கக்கூடியதை கட்டினான்னா முதல்ல அது நிக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், அத்தனைக்கு ஜலம் எடுக்கிறதுக்கு கீழ் வரைக்கும் அவன் போர் போடுறான், பூமியினுடைய சாரத்தை உறிஞ்சறான். ஒரு இடத்துல நம்மளுக்கு ஏன் இப்ப கட்டுல முட்டியில அதெல்லாம் காலமான வலிக்கிறது அப்படின்னு சொன்னா என்ன சொல்றார், அந்த இடத்துல ஒரு ஆயிலி சப்ஸ்டன்ஸ் ஒண்ணு இருக்கும், மஜ்ஜை அப்படிங்கிற மாதிரி. அது நாள ஆக ஆக அது ஒராஞ்சி அந்த ஒராய் ஒன்னோட ஒண்ணு அந்த ஜாயிண்ட்ல ஒராயாம இருக்கிறதுக்கு ஒரு அந்த மஜ்ஜை மாதிரி ஒண்ணு இருக்கு, ஒரு ஆயிலி சப்ஸ்டன்ஸ் நெய் மாதிரி ஒண்ணு இருக்கணும். அது நாள ஆக ஆக குறைஞ்சுது அப்படின்னா இது ஒன்னோட ஒண்ணு சேர்ற பொழுது வலிக்கிறது. ஏன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய மஜ்ஜையோ அதுக்கு என்ன பெயரோ அந்த ஆயிலி சப்ஸ்டன்ஸ் அது இல்லாமல் போகிறது குறையறது. இப்போ பூமி தேவிக்கு உடம்பு முழுக்க ரத்தமாகவும் பல ஜாயின்ஸ்ல சேர்ந்தும் இருக்கக்கூடிய இந்த தீர்த்தம் முதலியவைகளாகிறதான அந்த ஈரப்பதத்தையே எடுத்துட்டோம்னா நமக்கு ஈரப்பதமே போயிடுத்துன்னா என்ன உடம்பு சுருக்கம் ஏற்படுறது, முட்டிகள்லாம் உராய்வு ஏற்படுறது, ஜீரணம் பிரச்சனை ஏற்படுறது, தீர்த்தம் இல்லைன்னா ஜீரண பிரச்சனை ஏற்படுறது, உதடு உலர்ந்து போகிறது, அதனால உதடு வெடிக்கிறது. யோசிச்சு பாருங்க, ஒரு தீர்த்தம் இல்லை அப்படின்னு சொன்னா தோல் சுருங்கி போகிறது, உதடு வெடிச்சு போகிறது, உள்ளுக்குள்ள ஜலன அளவு குறையிற காரணத்தினால நன்னா இது போக மாட்டேங்கிறது, ரத்தம் போகாத இடத்துல வீக்கம் ஏற்படுறது, இன்ஃப்ளமேஷன், இது எல்லாம் ஏற்படுறதுக்கு என்ன காரணம்னா அதுக்குள்ள இருக்கக்கூடியதான ஜலமோ அதுக்குள்ள இருக்கக்கூடியதான அந்த அந்த ஈரப்பதமோ குறைக்கப்படுறது. அதுக்கு பூமி தேவின்னு ஒருத்தியாக நினைத்து கொண்டு அதுக்கு இதெல்லாம் இருக்கு அப்படிங்கறதான எண்ணம் கொண்டவனா இருந்தாதானே எல்லா மலையையும் வெட்டுறான், ஆழ மண்ணை எடுக்கிறான், பெருசா போர் போடுறான், ஒன்னாவது உருப்படியான காரியம் பண்றானா பாருங்க. பூமிக்கு வெளியில இருக்கக்கூடிய மலையையும் மண்ணையும் வெட்டுறான், பூமிக்கு உள்ள இருக்கக்கூடிய ஜலத்தை எடுக்கிறான். ஏற்கனவே ஆயில் எடுக்கிறோம் பேர் வழி அப்படின்னு தான் பூமி எல்லாம் கெட்டு போறது. என்னென்னவோ பண்றான், எதுவா இருந்தாலும் கீழே பள்ளம் பண்ணு அப்படிங்கிறான். நேற்றுக்குதான் பள்ளம் பண்ணிட்டு இது அந்த கேபிளுக்காக பண்றேன், இன்னொருத்தன் எலக்ட்ரிசிட்டி போர்டுக்காக பண்றேன்றான், இன்னொருத்தன் அந்த கழிவு நீருக்காக பண்றேன்றான். ஒருத்தரோட ஒருத்தர் சேர்ந்து பண்ண மாட்டான். எல்லாத்துலயும் கூறியதான ஆயுதங்களை மாதாவாகிற பூமி பேர்ல வைக்கிற அவளும் பொறுத்துண்டுதான் போறா, ஏதோ பெருமாள் இது மக்களுக்கு நல்லதா இருக்கும். இப்படி ஒரு தேவதாம்சம் இருக்குங்கிற எண்ணமே இல்லாத இருக்கக்கூடியவர்களினுடைய தேசத்துல நாம உட்கார்ந்துட்டு இருந்தோமானா நமக்கு தீர்த்தம் இல்லாமதான் போகிறது, நமக்கு வரக்கூடியதான தீர்த்தம் நன்னா இல்லாமதான் போகிறது. ஏன்னா அந்த பாவிகள் காலத்துல இருக்கோமே நாம். ஆனா அவன் ஏன் சுவாமி பாவம் பண்றான்னார், நாமும் அவனை பாவம் பண்ணாம நம்மளுடைய தபசக்தியால ஆக்க முடிஞ்சு தொலையிலேயே நாம பண்ற 10 காயத்திலேயே உருப்படியா பண்ணி தொலைச்சோம் எல்லாரும் அப்படின்னா அதுல ராஜாவுக்கு 1/6 போயாகணும். 1/6 வாட் எவர் அதெல்லாம் ராஜாவுக்கு போயாகணும். ஒரு 10 காயத்ரி பண்ணோம் அப்படின்னு சொன்னா அதுல ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்தும் ஒரு காயத்ரியினுடைய பலன் ராஜாவுக்கு போகும். அப்படி எல்லா காரியங்கள்லயும் அவன் பண்ணக்கூடியதுல ஒரு பகுதி அவனுக்கு போகும், 6ல் ஒரு பகுதி அவனுக்கு போகும்னு சொன்னா இத்தனை பேர் உட்கார்ந்து தபஸ் பண்றா, இத்தனை பேர் உட்கார்ந்து வேதத்தை சொல்றா, இத்தனை பேர் உட்கார்ந்து மந்திரத்தை சொல்றாள், காயத்ரியாதிகளை பண்றாள், ஜபாதிகளை பண்றாள், அர்க்கியாதிகளை பண்றாள் அப்படின்னா இத்தனை பேர் பண்ணா
அது ராஜா நன்னா இருப்பான். அப்போ நம்ம பேர்லயும் தான் தோஷம் இருக்கு. அவனை ராஜா சரியா இருந்தான்னா ஏன் அவன் பள்ளத்தை நோண்ட போறான், கீழ் வரைக்கும் பண்ண போறான்? ராஜா சரியில்லை. ராஜா ஏன் சரியில்லை? நாமோ சரியில்லை. வாஸ்தவமா மொத்தமா இந்த சொசைட்டி மொத்தமா கெட்டு போனதுக்கு ஒரு 90% காரணம் நிச்சயமா பிராமணன் பேர்ல உண்டு. ஏன்னா பிராமணன்கிறவன் லீடர். லீடர்னா வேற எதுனாலையும் சொல்லல. எப்படின்னா இன்னைக்கும் நாம என்ன பண்றோம், ஸ்கூலுக்கு போறோம், நாம நேற்றுக்கு ஏதோ ஹோம்ஒர்க் எழுதிட்டு வான்னு சொல்றான். ஹோம்ஒர்க் எழுதிட்டு வான்னா நாம எழுதல. உடனே நாம ஸ்கூலுக்கு போன உடனே பக்கத்துல இருக்கிற பையனெல்லாம் பாக்குறோம், எழுதிக்கியான்னு. அதுல ஒரு பையன், அந்த பையன் நன்னா படிக்கிற பையன், நன்னா படிச்சுன்னு இருக்கக்கூடிய பையன், அந்த டீச்சருக்கு வேண்டிய பையன். அந்த பையன் எழுதல அப்படின்னா அப்பா அப்படின்னு நம்ம மனசுல இருக்கு. ஏன்னா நாம பண்ணாம வந்திருக்குங்கிறதான தோஷத்தை அவனும் பண்ணியிருக்கான். இப்ப அவன் தோஷம் பண்ணியிருக்கான் அப்படின்னார். ஆஹா, நம்மளுக்கு டீச்சருக்கு வேண்டியவனே, தேஜஸாக இருக்கக்கூடியவனே, நன்னா படிக்கக்கூடியவனே ஒரு துணை இருக்கான் அப்படின்னு கிராமத்தை விட்டுட்டு வெளியில போகிறதுல எல்லாரும் யோசிச்சுட்டு இருந்த காலம் போக, சரி நமக்கு கொஞ்சம் போறோம், இங்க உட்கார்ந்து பண்ண முடியலைன்னு பலவிதமான சோசியல் காரணங்களால கிராமத்தை விட்டு நாம வெளியில வந்தா, அந்த பூஜாரி வீட்டிலேயே கிராமத்தை விட்டு வெளியில போயிட்டார்கள், பட்டணத்திற்கு போய்விட்டார்கள். என்ன சொன்னா, கெட்டும் பட்டணம் சேர்தான்னு சொன்னான். அப்ப ஏதாவது ஒரு விதத்துல பணம் கெட்டு போய், மனம் கெட்டு போய், என்னமோ ஒரு காரணத்தினாலதான் வந்தாளுங்கிறது போக, அப்ப என்ன பண்றான், இங்க கிராமத்துல உட்கார்ந்து கோவிலுக்கு மணி அடிக்கிறா அர்ச்சகரே அங்க போயிட்டாராம், ஐயர் வீட்டிலேயே போயிட்டாங்களாம் அப்படின்னு சொன்னா அவனும் விட்டுட்டு வரேங்கிறான். அப்ப எல்லாத்துக்கும் காரணம் ஒரு பிராமணன் உட்கார்ந்து அங்க உட்கார்ந்து பிடிச்சிட்டு உட்கார்ந்து போமானால், கிராமத்துல இருக்கிறத மாற்றம் சொல்லல, நகரத்துல உட்கார்ந்து காயத்ரி பண்ணலாமே. என்ன பண்ண போறோம், 10 காயத்ரி, சந்தியாவந்தனம், மாத்தியா நீக்கம், சாயங்காலம் 10 நிமிஷம் பண்ண மாட்டோங்கிற தெரியறது. டேய், நீ என்ன இருந்தாலும் பிறப்பால பிராமண வம்சனா இருக்கிற, நீ பண்றதுல ஒரு பங்கு ராஜாவுக்கு போகும், அதை கொடுத்து தொலை. அது கொடுத்து தொலைணும்னா சந்தியாவந்தனத்தை பண்ணி தொலைக்கணுமே. நம்மளுக்கு கோபம் தான் வருது. இது ஒரு சாதாரண விஷயத்த கூட பண்ண மாட்டேன், ஆனா எனக்கு பிராமணன்கிறத சொல்லிக்கணுங்கிறதான எண்ணம். நாம சரியா இல்லாம போனோம், அதனால க்ஷத்ரியன் வைஷ்யன் எல்லாரும் சரியில்லாம போனோம். நமக்கு பேராசை வந்தது, அவருக்கே வந்திருக்கு, நமக்கு வந்தா என்னன்னு பேராசையினால நாம இன்னொருத்தனை அடிக்க ஆரம்பித்தோம். தன்னுடைய தன்னுடைய வர்ணத்தினுடைய காரியத்தை விட்டுட்டு பண்ணோம். அவன் காரியத்தை விட்டுட்டு வேற காரியத்தை பண்றேன் அப்படிங்கிறான். எல்லா நல்லதுக்கும் வழிகாட்டி பிராமணன் தான், எல்லா கெட்டதுக்கும் ஒரு விதத்துல வழிகாட்டி பிராமணன் தான். அந்த காரணத்தினால பூமியை இந்த அளவுக்கு சிதைக்கிறாளே இவள்லா, மலையாகவும் மண்ணாகவும் பூமியில என்னென்னமோ பண்றோம். அது கேட்டா சயின்டிபிக் அட்வான்ஸ்மெண்ட் அப்படிங்கிறான். யோசிச்சு பாருங்க, ஒரு தேசம் வளர்ந்திருக்கு, அதனுடைய ஜிடிபி growth வளர்ந்திருக்கு அப்படின்னு சொன்னா அது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியலைசேஷன், இண்டஸ்ட்ரி ஆகணும். எது இண்டஸ்ட்ரி ஆச்சு? நம்மளுடைய காடுகள் அந்த இடத்துல அழிக்கப்பட்டு பெரிய பெரிய கட்டடங்கள் உருவாக்கப்பட்டு இண்டஸ்ட்ரீஸ் வந்தன. நம்முடைய விளைநிலங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு அந்த இடத்துல அவன் எதையோ ஒன்ன கட்டி, ஆஹா இந்த இடம் டெவலப் ஆயிடுச்சு. அவனுடையதான டெவலப்மெண்ட் சோத்துக்கு வழி இல்லாம போய் தொலைஞ்சா கையேந்திட்டு வெளியில நிக்கலாம் அப்படிங்கிறதா இருந்தா அவனுக்கு கவலை இல்லை. இப்பெல்லாம் பேக்டு ஃபுட் அப்படிங்கிறான். இங்க அமெரிக்காக்கெல்லாம் எடுத்துன்னு போற மாதிரி எல்லாத்தையுமே பேக் பண்ணி கொடுக்கலாம். ஒருத்தர் சொல்றார், எல்லாத்துக்குமே ஒரு மெடிசின் வந்துடுச்சு, இனிமே அதை சாப்பிட்டா பசி இராது அப்படிங்கிறார். இதுல ஏதாவது ஒன்னாவது நிஜமாகவே இயற்கையோட வாழறதுக்கு வழிவகுக்கக்கூடியதா? பூமிய தேவியாக நாம் பார்ப்போமானால் பூமியில நாம இவ்வளவு தூரத்துக்கு தொலையிடுவோமா? இவ்வளவு தூரத்துக்கு பூமியினுடைய சந்திகளை சேர்த்து வைக்கக்கூடிய மலைய புலி முதலியவற்றால அடிப்போமா?
அனாவசியமா எல்லாம் ஓரளவுக்கு பண்றதுங்கிறது போக அது அதெல்லாம் பண்ணி ஓரளவுக்கு அதுகளை மிச்சம் வச்சிருக்கான்ங்கிறதா இது எந்த நீங்க தொட்டாலும் அப்படிதான். அப்படி ஓரளவுக்கு நாம அதெல்லாம் போனதுக்கு நாமும் காரணம்தான். நாமும் நம்மளுடைய தபஸ விட்டோம், சந்திகளை விட்டோம், மந்திரங்களை தொலைச்சோம். நாம நிச்சயமா யாராவது ஒருத்தர் கிராமத்துல அன்னைக்கெல்லாம் ஐயரு சொன்னாருன்னா நன்னா இருக்கும், சரியா இருக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரி நாம யாராவது ஒருத்தராவது இருக்கோமோ? நமக்கே மனசு உறுத்தாதோ? அவன் கேட்டான்னா கூட அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. அந்த பூமி தேவி எப்படி இருக்காள் அப்படின்னார், ராட்சசர்கள் ஆகிற மலைகளாலே. இன்னைக்கும் ராட்சசர்கள் ஆகிற மலைகள் தான் இருக்கா. பீடித்த சைலபந்தா, மலைகளாகிற பந்தங்களாலே பீடிக்கப்பட்டவளாய், கை கட்டு கால் கட்டு மாதிரியான மகி பிரசூதைர் மகாசுரைஹி, பூமியிலே தோன்றி இருக்கக்கூடியதான மகாசுராளாலே, பெரிய பெரியதான மலைகளாலே அவளுடைய பந்தங்கள் அழிக்கப்பட்டிருக்கின்றன. இது அப்படியே சுவாமி யாதவாபிஷேகத்தில் காண்பிக்கிறார். கிரமியே ராட்சச பர்வதைஹி பராயணம் துவாம் ஜகதாம் உபைதி. அப்படிப்பட்டதான இந்த பூமி தேவியானவள் ஜகதாம் பராயணம் துவாம் உபைதி, லோகத்திற்கு ஒரே பராயணம். ராமான்னாஸ்தி பராயணம் பரதரம். பராயணம்னா ஒரே புகலிடம், உன்னை தவிர வேறோர் புகலிடம் இல்லாதவளாய். ஜகதாம் பராயணம் துவாம், உலகனைத்திருக்கும் ஒரே ஒப்பற்றதான சேருமிடமானதான உன்னையே பாராவதாரார்த்தம் அபார பார அபார பார பாரஹா அப்படின்னு மறுக்கரைன்னு அர்த்தம். தீரம்னா இந்த கரை, அந்த அந்த நதியோ இதுவோ அதனுடைய மறுக்கரைக்கு பாரம்னு பெயர். அபார பார பாரம் கந்தும் பிரயச்சதான்னு யாதவாபிஷேகம். அப்போ ஒரு ஒரு சமுத்திரத்தினுடையதான மறுக்கரையாக இருப்பவர். அபார பார முடிவில்லாததான கரையை கொண்டவனே. பாராவதாராட்சம், பாரத்தை போக்கடித்துக் கொள்ளுவதற்காக துவாமேவ ஜகதா பராயணம் உபைதி, உலகனைத்திற்கும் ஒரே ஒப்பற்ற புகலிடமாயாகிற உன்னையே அடைந்திருக்கிறாள். ஏதேவயம் ரித்ரரிபுஸ்ததாயம் நாசத்யதஸ்ரௌ வருணஸ்ததைவ ததைவ இமே ச ருத்ரா வசவஸ் சூர்யாஹ சமீரணாக்னி பிரமுகாஸ்ததான்யே. அப்படின்னு நான் மாத்திரம் உன்னை யாசிக்கவில்லை. ஏதே வயம், இந்த நாங்கள் அப்படின்னு தன்னை காண்பிச்சுக்கிறார். ராயல் வி, நாங்கள் அதாவது பிரம்மாவான நான். விருத்ரரிபுததாயம், இந்த விருத்ராசுரனை அழித்தவனானதான இந்திரன். நாசத்யதஸ்ரௌ, நாசத்யதஸ்ரௌ அப்படின்னு சொல்லப்படக்கூடியதான அக்னிதேவ, இது அஸ்வினி குமாராள், அவள்லாம் அங்க இருக்கா. அதனாலதான் இந்திரன்னு சொல்றார். நாசத்யதஸ்ரௌ வருணஸ்ததைவ வருணஸ்ததைவ, ஒரு பக்கம் வருணன். இமே ச ருத்ராஹ, இந்த ஏகாதச ருத்ரர்களும். வசவாஹா, வசுக்களும், அஷ்டவசுக்களும். சூர்யாஹ, பல வகைப்பட்டதா துவாதசாதித்யர்களும். சமீரணாஹ அக்னி பிரமுகாஹ, சமீரண வாயு அக்னி முதலியதான தேவதைகளும். ததா அந்யே, இன்னும் சில பேரும். இன்னும் யார் பேரெல்லாம் நம்மளுக்கு இந்த ஸ்லோகத்துக்குள்ள சேர்க்க முடியலையோ அப்படி இந்திராதி தேவதைகள், அவனாலே ஆசிரிக்கப்பட்டிருக்கக்கூடியதான அவனுடைய பத்னிகள், அவர்களினுடைய பத்னிகள் எல்லாரும் உன்னையே சுற்றி சுற்றி வருகிறார்கள். ஏதே வயம் ரிபுஸ்ததாயம் நாசத்யதஸ்ரௌ வருணோ வருணஸ்ததைவ இமே ச ருத்ரா திலக இமே ச ருத்ராஹ வசவஸ்ஸ சூர்யாஹ சமீரணாக்னி பிரமுகாஸ்ததான்யே.
सुराः समस्ताः सुरनाथ कार्यम् येभिर्मया यच्च तदीश सर्वम् आज्ञापयाज्ञां परिपालयन्तः तवैव तिष्ठाम मदास्तरोगाः सदास्तदोषाः आज्ञापयाज्ञां परिपालयन्तः तवैव तिष्ठाम सदा सदोषाः असदोषाः दोषங்கள் அற்றவர்களாய் யார் யார் சுராஹ சமஸ்தாஹ எல்லா தேவதைகளும் சுரநாத காரியம் தேவர்களினுடைய காரியமானது ஏபிர்மயா பிரம்ம ததீஷ குர்வன்னே ஏபிர்மயா யச்ச ததீஷ சர்வம் இவர்களாலேயும் என்னாலேயும் என்ன விதமானதான விருப்பங்கள் எதிர்பார்க்கப்படுகின்றனவோ அது எல்லாவற்றையும் ஆக்ஞாம் பரிபாலயந்தாக அதாவது இந்த தேவதைகள் இது எல்லாருக்கும் தலைவனாக இருக்கக்கூடியதான எம்பெருமானே நீ நாங்க என்ன பண்ணணுங்கிறத கட்டளையிடு ஆக்ஞாம் நாங்க என்ன பண்ணுவோம் அந்த கட்டளையை பரிபாலயந்தாக அந்த கட்டளையை நாங்கள் காப்பாற்றுபவர்களாய் திஷ்டாம சதா அஸ்ததோஷாக தோஷங்கள் நீங்க பெற்றவர்களாய் நாங்கள் எப்பொழுதுமே இருப்போம். இப்படி நீங்கள் மற்ற தேவதைகளினுடையதான விஷயங்கள்ல புத்தியை நல்லதாக ஆக்கி உங்களுக்கு எந்த விதமான கெடுதலும் வாராத மாதிரி எங்களோட கூட இருந்து நீர் நல்லது பண்ண வேண்டும்னு பெருமாளை போய் பிரார்த்திச்சுக்கிறா இவா தேவதைகள் எல்லாம். சுரா சமஸ்தா சுரநாத காரியமேபிர்மயா யச்ச ததீஷ சர்வம் ஆக்ஞாபயாக்ஞாம் பரிபாலயந்தः தவைவ திஷ்டாம முதாஸ்ததோஷாः உன்னுடைய பக்கத்திலேயே தோஷங்கள் நீங்க தோஷங்கள் தட்டாதவர்களாய் நாங்கள் சௌக்கியமாக இருக்கிறோம் அப்படின்னு. உடனே மேல என்ன நடந்ததுன்னு பராசர மகர்ஷி காண்பிக்கிறார். நீ பராசராக அதனால இந்த பூமியினுடையதான என்னென்ன குறைகள் உண்டோ அது எல்லாமே தேவரீராலே தீர்க்கப்பட வேண்டும். அதுக்கு அடியேனும் இந்த அத்தனை தேவதைகளும் இன்னும் யார் யாரெல்லாம் இந்த பூமியில இருக்காளோ அவள்லாம் என்ன பண்ணணுங்கிறத தேவரீர் சாதிக்க வேண்டும். சுரா சமஸ்தா சுரநாத காரியம் ஏபிர்மயா யச்ச ததீஷ சர்வமாஜ்ஞாபய ஆக்ஞாம் பரிபாலயந்தः தவைவ திஷ்டாம சதா அஸ்ததோஷாः நாங்கள் தோஷம் ஏதுமற்றவர்களாய் உம்முடையதான ஆக்ஞையை பரிபாலனம் பண்ணிக்கொண்டு என்ன பண்ணணும்னு தேவரீர் சாதித்தீரானால் பண்ணுவோம்னு அப்படின்னு பிரம்மா சொன்னார். என்ன விஷயத்துக்கு வந்திருக்கீங்கோ அப்படின்னு கேட்டதுக்கு பூமியினுடைய பாரம் ஜாஸ்தியாக போயிருக்கிற காரணத்தினாலே அவளுடைய பந்தங்கள் எல்லாம் ரொம்பவும் வருத்தப்படுறா பாரத்தினால. அதுக்கு ஏதாவது போக்குறதுக்கு நீங்க ஏதாவது காரியம் பண்ணணும். நானு இந்த விருத்ரனை அடித்ததான இந்திரன், நாசத்திய தஸ்ரவ், அஸ்வினி குமாராள், வருணன், இந்த ருத்ரர்கள், வசுக்கள், அஷ்டவசுக்கள், துவாதசாதித்யர்கள், சமீரணன், வாயு, அக்னி முதலியதானவர்கள், சுரா சமஸ்தாக இன்னும் பெயர் சொல்லப்பட்டிராததான யமாதி தேவதைகள், இவா எல்லாரும் நீங்கள் என்ன சொல்றீரோ அந்த காரியத்தை பண்றதுக்கு சித்தமா இருக்கும் அப்படின்னு ஸ்ரீ பராசராக அப்படின்னு சொல்லி முடித்தார். ஸ்ரீ பராசராக ஏவம் சம்ஸ்தூயமானஸ்து பகவான் பரமேஸ்வராக உஜ்ஜஹார் ஆத்மனः கேசௌ சித கிருஷ்ணௌ மகாமுனே தன்னுடையதான சித கிருஷ்ணௌ கேசௌ சித கிருஷ்ணௌ
ஆத்மனாக சிதகிருஷ்ணௌ கேசவ் உஜ்ஜாஹார. வெளிப்படையான அர்த்தம் தன்னுடையதான கருப்பும் வெளுப்புமான கேசங்களை உஜ்ஜாஹார எடுத்தார் அப்படின்னு. ஆனா கேசவ் அப்படிங்கிறதுக்கு தேஜசி தேஜஸ்ன்னு சொல்லி கஹா ஆத்மா தஸ்மின்னு ஷேதே இதி கேசா கசப்தத்துக்கு ஆத்மான்னு அர்த்தம் உண்டு. அப்ப க ஈஷா அப்படின்னா கேசா அப்படிங்கிற காரணத்தினால தன்னுடையதான அதாவது ஸ்வேஷன் தன்னுடையதான ஈசனாக இருக்கக்கூடிய தனக்கே ஜீவாத்மாவுக்கு எப்படி ஒரு ஈசன் உண்டோ அந்த மாதிரி பெருமாள் ஆத்மனாக கேசவ் தன்னுடையதான அந்த ஆத்மாவை ஒளிர வைக்கக்கூடிய தேஜஸ்கள் பெருமாளாக ஆக்கி வைக்கக்கூடியதான திவ்ய தேஜஸ்கள் அந்த ரெண்டு திவ்ய தேஜஸ்களை அவர் வெளிப்படுத்தினார். அதுக்கு மோட்ச தர்மத்துல கூட ஒரு வாக்கியம் எடுத்திருக்கார் எங்களாழ்வான். சூரியஸ்ய தபதோ லோகான் அக்னே சோமஸ்ய சைவஹி அம்சவோ ஏ பிரகாசந்தே மமதே கேச சம்மிதாக. சூரியன் சந்திரன் அக்னி இவைகள்ல எந்த ஒரு ஒளிரக்கூடியதான கீற்றுகள் உண்டோ அந்த கிரணங்கள் உண்டோ அதுகளுக்கு அம்சவோயே பிரகாசந்தே மமதே கேச சம்ஹிதாக. அதெல்லாம் என்னுடையதான கேசங்கிற பெயர் கொண்டதான தேஜஸ் தான். அதாவது தஸ்ய பாசா சர்வவிதம் விபாதி. எம்பெருமானுடையதான நகத் பாசயத்தே சூரியோ அப்படிங்கிறதான கணக்குல சூரியன் மற்ற வஸ்துக்களை பிரகாசிப்பிக்கும், ஆனால் இவன் சூரியனை பிரகாசிப்பிக்கிறான் அப்படிங்கிறது. அப்படி சூரிய சந்திர அக்னிங்கிறதான தேஜஸ் திரயத்துல இருக்கக்கூடியதான யாதொரு தேஜோம்சம் உண்டோ அந்த தேஜோம்சத்துக்கு பிரகாசத்துவம் என்னாலே ஏற்படுத்தப்படுகிறதே அந்த என்னுடைய திவ்ய சக்திக்கு கேச அப்படின்னு பெயர். அதனால தேஜஸ்ன்னு அர்த்தம் கேசங்கிறதுக்கு. உஜ்ஜஹார் ஆத்மன கேசவ் தன்னுடைய கருப்பும் வெளுப்புமானதான மயிரை எடுத்தார்னு அர்த்தம் சொல்றாரு. அர்த்தம் எடுத்துக்க வேண்டாம். உவாச்ச சுரானேதௌ மத்கேஷௌ வசுதாதலே அவதீர்ய புவோ பாரத் கேசஹானிம் கரிஷ்யதாஹ. என்னுடையதான இந்த தேஜஸே கருப்பும் வெளுப்புமானதான என்னுடையதான இந்த தேஜஸேவானது லோகத்திலே அவதரித்து உங்களினுடைய கட்டத்தை போக்கும். கருப்பான தேஜஸ் கிருஷ்ணன் எனப்படும், வெளுப்பான தேஜஸ் பலராமன் எனப்படும். உவாச்ச சுரானேதௌ மத்கேஷௌ வசுதாதலே. என்னுடையதான இந்த திவ்ய தேஜஸ்கள் என்னுடைய கேசவ் என்னுடைய திவ்ய தேஜஸ்கள் பூமியிலே அவதீர்ய புவோ பாரத் கிளேசனாஹானிம் பூமியினுடையதான பாரத்தினாலே ஏற்பட்டதான வருத்தத்தினுடைய அழிவை செய்ய போகின்றன. நானும் என்னுடையதான அண்ணாவாக பலராமன் ஆதிசேஷனுமாக, ஆதிசேஷனும் என்னுடையதான ஒரு திவ்ய தேஜஸ் தான். அப்படியாக அவதரிக்க இருக்கிறோம். சுராஷ்ட சகலாஹ ஸ்வாம்சைஹி அவதீர்ய மஹீதலே குர்வந்து யுத்தமுன்மத்தைஹி பூர்வோத்பன்னைர் மகாசுரைஹி. தேவதைகளாகிறதான நீங்கள் எல்லாம் பூமியிலே ராஜாக்களாக பிறந்து உங்களுக்கு முன்னாடி இருந்திருக்க கூடியதான அசுராளோட போர் புரிவீர்களாக. பெருமாள் சாய்க்கிறார். சுராஷ்ட சகலாக எல்லா தேவதைகளும் ஸ்வாம்சைஹி அவதீர்ய மஹீதலே அந்தந்த தேவதைகள் தங்களினுடைய அம்சத்தோட பூமியிலே அவதரித்தவர்களாய் குர்வந்து யுத்தம் யுத்தத்தை செய்யட்டும். உன்மத்தைஹி பூர்வோத்பன்னைஹி மகாசுரைஹி உன்மத்தர்களானதான பெரிய பெரிய முன்பு பிறந்திருக்கக்கூடிய அசுரர்களோட யுத்தத்தை அவா பண்ணட்டும். ததா க்ஷயமசேஷாஸ்தே தைதே யாதரணீதலே பிரயாஸ்யந்தி ந சந்தேகோ மத்ருத்பாத விசூர்ணிதாக. அப்படி அந்த மாதிரி யுத்தம் நடந்து கொண்டிருந்ததால் கொஞ்சம் கொஞ்சமாக அவ எல்லாருமே அழிவை அடைவார்கள்
என்னுடையதான பார்வையினாலேயே அழிந்து போவார்கள். ததா க்ஷயம் அசேஷாஸ்தே தைத்தேயாக, முழுவதுமான அந்த அசுரர்கள் அனைவரும் பூமி பாகத்திலே க்ஷயம் ஏ பிரயாசியந்தி, க்ஷயத்தை அடைவார்கள். ந சந்தேகா, சந்தேக வேண்டான். ஏனர் மத்ருத்பாத விசூர்ணிதா, என்னுடைய பார்வை ஒன்றினாலேயே சூர்ணமாக்கப்பட்டவர்களாய் அவ எல்லாரும் அழிந்து ஒழிவார்கள். வசுதேவஸ்யா பத்னி தேவகி தேவதோபமா, தத்ராயம் அஷ்டமோ கர்ப்போ மக்கேஷோ பவிதாசுராக. தேவகிக்கு வசுதேவனினுடைய பாரியாவிற்கு 8வதாக எந்த ஒரு கர்ப்பம் உண்டோ அது என்னுடைய திவ்ய தேஜஸாகும். மக்கேஷோ பவிதா, என்னுடைய கேசம் தான். லோகத்துல பாருங்க, கேச சப்தத்துக்கு தேஜஸ்ன்னு ஒரு அர்த்தம். மறுபடியும் இந்த இடத்துல பெருமாள் கேச மத் தேஜான்னா அதே மெட்ரிக்கலா கூட ஒட்டும். ஆனா அவர் தேஜஸ்ங்கிறத விட்டுட்டு கேஷான்னு சாய்க்கிறார் பெருமாள். அந்த காரணத்தினால இந்த லோகத்துல நாம எதுக்குமே யார் எது சொன்னாலும் வருத்தமே பட வேண்டும். அந்த காரணத்தினால மக்கேஷோ பவிதாசுராஹ, என்னுடையதான திவ்ய தேஜஸேதான் பூமியிலே அவதரிக்க போகிறது. வசுதேவனுடையதான பாரியாவினிடத்திலே அஷ்டம புத்திரனாய் அவதீரிய தத்ராயம் கம்சம் காதயிதா புவி, அங்கே அவதரித்தவனாய் நான் கம்சனை பூமியிலே வீழ்த்துவேன். காலநேமிம் சமுத்பூதமித்யுக்த்வாந்தர்ததே ஹரிஹி, காலநேமியே பிறந்திருப்பான் போன்றிருக்க கூடியதான கம்சனை அழித்து விடுவேன் நான் அப்படின்னு சொல்லிண்டே அந்தர்தானமாகி விட்டார். அப்படின்னு சொல்லிட்டு அந்தர்தானம் ஆயிட்டார். அவ்வளோ பலிஷ்டனா இருந்தானா அவன். காலநேமி அநேகசா சர்வ தைத்தேய சத்வானாம் சமாஹார இவோதித்தான்னார் யாதவார்விதயத்துல. அப்படி காலநேமியே திரும்பி வந்து விட்டானோ என்னலாம் படி பயங்கரமாக இருக்கக்கூடியதான அவனை நான் அந்த அஷ்டம கர்ப்பத்திலே வந்து பிறந்து நான் அவனை அழிப்பேன். அதற்கு முன்னாடி இந்த குட்டி குட்டியா இருக்கிறவாளெல்லாம் நீங்களும் அழித்துக் கொண்டிருங்கள். சமுத்பூதமித்யுக்த்வாந்தர்ததே ஹரிஹி அதிருஷ்யாய தஸ்மை பிரணிபத்ய மகாமுனே மேரு பிருஷ்டம் சுராஜக்முஹு அவதேருஷ்ட பூதலே. அங்க காணப்படாத எம்பெருமானை சேவித்து பெருமாள் கிளம்பியாச்சு. யோசிச்சு பாருங்க, பெருமாளுக்கு உற்சவம். உற்சவத்துல அந்த மண்டபத்துல பெருமாள் எழுவார். ஸ்ரீரங்கத்துல பார்த்தீங்களான்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மண்டபம். அப்ப பவித்ரோத்சவ மண்டபம், கோடோத்சவ மண்டபம், அர்ஜுன மண்டபம், என்னென்னவோ மண்டபங்கள் இருக்கு. ரேவதிக்குன்னு ஒரு மண்டபம் அப்படின்லாம் இருக்கு. போறவா எல்லாரும் அந்த மண்டபத்தை பார்த்து கை கூப்புவா. ஏன்னா என்னைக்கோ பெருமாள் எழுவார், ஆனால் பகவத் சாநித்தியம் இருக்கு. பெருமாள் இல்ல ஆனா எழுதிட்டார் இல்லையானா அன்னைக்கு உற்சவம் அவ தாமசமா வந்துட்டா, பெருமாள் எழுதிட்டார். உடனே என்ன பண்ணுவா, அந்த மண்டபத்தை கை கூப்புறா. பல நேரங்கள் அடியேன் தோப்பனார் சாய்க்கிற வழக்கம். அதாவது இங்க இருந்து காஞ்சிபுரத்துல திரும்ப காலில பெருமாளை சேவிக்கணும். அவர் கிளாஸஸ் எல்லாம் முடிச்சுட்டு பாவம் கிளம்பி போகணும்னு கிளம்பினார்னா பெருமாள் கீழே இறங்கிட்டார், வாகனத்துல இருந்து இறங்கிட்டார் அப்படின்னா உடனே என்ன பெருமாளை சேவிக்க முடியாது. அந்த வாகனத்தை அந்த வெளியில வச்சிருப்பாளோ இல்லையோ, சிம்ம வாகனம் அப்படின்னா அந்த சிம்ம வாகனத்தை கை கூப்பிட்டு வருது. என்னடா பெருமாள் ஏழி இருந்தார். அப்ப என்ன அர்த்தம் இதுக்கு அப்படின்னா, ஏதோ நாம தாமசமா போயிட்டோம் கை கூப்புறோங்கிறது இல்ல. என்னைக்கோ நாம போனாலும் கூட ஐப்பசி மாசத்துல நடந்த உற்சவத்துல பெருமாள் எழுதி இருந்தார். நாம இன்னைக்கு மார்கழி மாசம் போயிருக்கோம், பெருமாளை சேவிக்கிறதுக்கு போனோம், பெருமாளை உள்ள சேவிச்சிட்டோம். ஆனா அந்த மண்டபத்தை பார்த்து கை கூப்புறோம். கேட்டார், இது ஊஞ்சல் மண்டபமாச்சே சுவாமி அப்படிங்கிறோம். பூச்சாத்து மண்டபம் அப்படின்னு அந்த மணல் வெளியில இருக்கக்கூடியதான மண்டபம், அதுல போய் கை கூப்புறோம். ஏன்னா அந்த பெருமாள் இங்க வைகாசி மாசம் எழுவார், சித்திரை வைகாசிலே எழுவார் அப்படின்னு சித்திர மாசமே கூட எழுவார். எதுமோ அவளுடையதான ஒரு பாவனை தானே. நமக்கு பெருமாள் இருந்தாதான் கை கூப்பி சேவிக்கணுங்கிறது இல்லையே. அதனால பெருமாள் எழுதிட்டாராம். தேவதைகள்கிட்டலாம் சொல்லிட்டு நீங்கள் எல்லாம் உங்க காரியத்துல உங்க சக்திக்கு ஏற்றார் மாதிரி அசுரர்களை எல்லாம் இங்க அடித்துக் கொண்டிருந்து இருங்கள்,
நான் வசுதேவ தேவகி தம்பதியினுடைய அஷ்டம புத்திரனாக அவதரித்து இன்றைக்கு வந்திருக்கக்கூடியதான காலநேமியோ என்கின்றதான கம்சனை அடிப்பேன்னு சொல்லிட்டு பெருமாள் கிளம்பிட்டார். ஆஹா, எப்படிப்பட்டதான காரியங்கள் பண்றாரு எங்க பெருமாள்னா பெருமாள் தானே, அவளினுடையதான அந்த ஸ்தோத்திரங்களுக்கெல்லாம் காத்துட்டு இருக்க மாட்டான் பெருமாள். நம்ம கிளம்பிட்டான். அந்தர்ததே, உடனே அதிருஷ்யாய ததஸ்தஸ்மை, அதுக்குதான் இப்ப சொன்னது. அதிருஷ்யாய ததஹ, என்ன சுவாமி கை கூப்பிடுறார் பெருமாள், யாரும் அங்க காணுமேன்னார். அதிருஷ்யமான பெருமாளுக்கு கை கூப்பிடுறார் சுவாமி, காணப்படாத பெருமாளுக்கு கை கூப்பிடுறார். அதிருஷ்யாய ததஸ்தஸ்மை பிரணிபத்ய மகாமுனே, காணப்படாதவனான அவனுக்கு நமஸ்காரங்களை செய்தவர்களாய் மேரு பிருஷ்டம் சுரா ஜக்முஹு அவதேருஷ்ச பூதலே, அந்த மேரு பிருஷ்டத்திலே மேருவினுடைய பின்பக்கம் போய் அங்கிருந்து இறங்கி பூமிக்கும் போனார்கள். அவதேருஷ்ச பூதலே, அவ பெருமாள் சொன்ன மாதிரி பல வகைப்பட்டதான ராஜாக்களாக பூமியிலே அவதரித்தார்கள். கம்சாய சாஷ்டமோ கர்ப்போ தேவக்யா தரணீதரா பவிஷ்யதீத்யா சச்சக்ஷே பகவான் நாரதோ முனிஹி. நாரதர் வெறுமர் பெற அவர் பூமிக்கு வந்து அஷ்டம தேவக்யாக அஷ்டமா கர்ப்பா தேவக்யா தரணீதரா பவிஷ்யதி, தரணீதரனான பெருமாளே தேவகியினுடைய 8வது கர்ப்பமாக இருக்க போகிறான் என பெருமாளே சாய்ச்சார். அப்படிங்கிறதான விஷயத்த ரொம்ப மனக்கட்டு ஓடி வந்து நாரதர் அவனுக்கு தெரிவித்தார். பெருமாள் தெரியாதா, நாரதன் கிட்ட சொன்னா அது அவனுக்கு போகும், தெரிஞ்சிட்டு வரணுங்கிறதுதான் அவருக்கு எண்ணம். கம்சாயச்ச, கம்சனுக்கு சொன்னார். அஷ்டமோ கர்ப்போ தேவக்கியாக, 8வது கர்ப்பம் தேவகியினுடையது. தரணீதரா பவிஷ்யதி, அது பெருமாளாகவே இருக்கும் என்று ஆச்சே பகவான் நாரதோ முனிஹி அப்படின்னு நாரத முனிவர் சொன்னார். கம்சோபி ததுபஸ்ருத்ய, அதை கேட்டு கம்சனும் நாரதா குபிதஸ்ததாக ததா, நாரதரிடமிருந்து அந்த விஷயத்தை கேட்டவனாய் கோபம் கொண்டவனாய் தேவகீம் வசுதேவம் ச கிருஹே குப்தாவதாரயத், அவளை வீட்டுக்குள்ளேயே நன்மை காக்க பெற்றவர்களாய், நன்னா அவளை ஜெயில போட்டு காப்பாற்றப்பட்டவர்களாய் வைத்தான். வெளியில எங்கேயும் போகக்கூடாது, இவா எங்கேயாவது ஒண்ணு சேர்ந்தாதானே 8 கர்ப்பம், அதாவது 8வது கர்ப்பம் தானே அப்படிங்கிறது எல்லாமே புராணங்கள்ல காண்பிக்கிறாள். வசுதேவேன கம்சாய தேனைவோக்தம் யதா புரா, முன்பு போலவே வசுதேவரிடத்திலே சொல்லப்பெற்றது. ததைவ வசுதேவோபி புத்திரமர்ப்பிதவான் த்விஜ, அந்த மாதிரியே சொன்ன மாதிரியே அவர் தன்னுடைய பிள்ளைகள் பிறக்க பிறக்க அவனிடத்திலே கொண்டு வந்து கொடுத்தார். இரண்யகசிபோஹோ புத்ராஹ ஷட்கர்ப்பா இதி விஸ்ருதாஹ, இரண்யகசிபுவிற்கு 6 கர்ப்ப பிள்ளைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. விஷ்ணு பிரயுக்தஸ்தான் நித்ரா கிரமாத் கர்ப்பான் அயோஜயத், அதையெல்லாம் பெருமாளினுடையதான அனுகிரகத்தினாலே இவளிடத்திலே சேர்த்து வைத்தது. விஷ்ணு பிரயுக்தாக தான் நித்ரா கிரமாத் கர்ப்பான் அயோஜயத், அந்த கர்ப்பங்களை இவளிடத்திலே சேர்த்து வைத்தது. ஷட்கர்ப்பாக, சுஷேணன் முதலியதான முன்ஜன்மத்திலே இருந்தவர்கள். கீழே வியாக்கியானத்துல காண்பிச்சிருக்கார். ஷட்கர்ப்பாக பிராக் ஜன்மநாம்னா கீர்த்திமத் சுஷேணாத்யாஹ தேஹி பூர்வம் ஹிரண்யகசிபோர் பிராதுஹு காலநேம்யசுரஸ்ய புத்ராஹ தம் ஹிரண்யகசிபும் அநாத்ருத்ய பிரம்மார்ச்சனாத் குபிதேன தேன பாவி ஜன்மனி பிதைபவஹ நிகனிஷ்யதி. அதாவது பூர்வ ஜன்மத்துல, இதற்கு முன் ஜன்மால ஹிரண்யகசிபுவினுடைய பிராதா காலநேமி, எல்லாம் அசுர கூட்டமும் இல்லையோ, அந்த காலநேமி, அந்த காலநேமிக்கு அவனுடைய பிள்ளைகள் அந்த 6 பேரும் காலநேமி அடிக்கப்பட்ட பிறகு தன்னுடையதான சித்தப்பாவாகிறதான, சித்தப்பான்னா அன்னைக்கு அவன் ராஜாவா பெருசா இருந்தான், அந்த இவனை ஹிரண்யகசிப்பை விட்டு விட்டு பிரம்மார்ச்சனாத் குபிதா குபிதேன தேன
பிரம்மார்ச்சனாத்து குபிதேன தேன அவ பிரம்மாவை நோக்கி தபஸ் பண்ணா அல்லது பரம்பிரம்மத்திலேயே ஈடுபட்டிருந்தாள். அதனால இவனுக்கு கோபம் வந்தது. பாவி ஜன்மனி பிதைவோ நிகனிஷ்யதி சமுத்திரே ஷாயிதாக இதி ஸ்ரீ ஹரிவம்சே. அதனால கோபம் கொண்டு அவளை சமுத்திரத்துல தள்ளிட்டானாம். அவளுக்கு என்னடா இதுன்னா அப்பாவே அவனை அழிப்பான் அப்படிங்கிறது. பிதாத்தே ஹனிஷ்யதி அப்படின்னு அந்த காரணத்தினால சுஷேனன் முதலியதான காலநேமியினுடைய பிள்ளைகள், அதுதான் விஷ்ணு பிரயுக்தாக தான் நித்ரா கிரமாத் கர்ப்பான் அயோஜயத்து, அவர்களை தேவகி ஜடரத்திலே சேர்த்து வைத்தது. அப்போ அப்பாவினாலேயே கொல்லப்பட வேண்டும், அப்பான்னா சித்தப்பாங்கிற அர்த்தத்துல எடுத்துக்கணும். அப்படி கொல்லப்பட வேண்டும்ங்கிறதான யாதொரு ஒரு ஒரு என்னது ஒரு சாபம் உண்டோ அவளுக்கு, அதை இந்த இடத்துல சேர்த்துட்டார். 6 குழந்தைகள். அந்த 6 குழந்தைகளையும் அவன் பிறக்க பிறக்க அடித்தான். யோக நித்ரா மகாமாயா வைஷ்ணவி மோகிதம் யயா அவித்யா ஜகத் சர்வம் தாமாக பகவான் ஹரிஹி. அப்படி அந்த நித்ரா தேவியினாலதான் இது பண்ணப்பட்டது. மறுபடியும் பெருமாள் நித்ரா தேவியை கூப்பிட்டான். யோக நித்ரான்னு அதற்கு பெயர். அவளாலதான் லோகங்கள் எல்லாம் இந்த மயக்கத்திலேயே இருக்கின்றது. தன்னுடையதான் அந்த யோக நித்ரா தேவி தன்னுடைய சக்தி, அந்த விஷ்ணு மாயா அந்த சக்தியை கூப்பிட்டு யயா அவித்யா ஜகத் சர்வம், எல்லா ஜகத்துமே முழுவதுமாக எவளாலே மோகிதமா இருக்கின்றதோ அந்த யோக நித்ரையாகிற மகாமாயையை பெருமாள் கூப்பிட்டான். கூப்பிட்டு அவளுக்கு இப்ப வார்த்தைகளை சொல்றான். ஸ்ரீ பகவான் உவாச்ச நித்ரே கச்ச மமாதேஷாத் பாதாள தல சம்ஸ்ரயான் ஏகைகத்வேன ஷட்கர்ப்பான் தேவகி ஜடரம் மயா. கீழ பாதாளத்திலே இருக்கக்கூடியதான அந்த கம்சா இவனுடைய அந்த காலநேமியினுடையதான புத்திரர்களை எல்லாம் என்னுடைய கட்டளையினாலே தேவகியின் கர்ப்பத்திலே கொண்டு சேர்ப்பாயாக. நித்ரே கச்ச மமாதேஷாத்து பாதாள தல சம்ஸ்ரயானே, பாதாளத்திலே வசிக்கக்கூடியவர்களான ஷட்கர்ப்பான் ஏகைகத்வேன, ஒண்ணுக்கு பின்னாடி ஒன்னாய் எப்பொழுதெல்லாம் அவள் கர்ப்பம் தரிக்கிறாளோ அப்பொழுதெல்லாம் அவளிடத்திலே கொண்டு வந்து சேர்ப்பாயாக என்னுடைய வார்த்தையினாலே. ஹதேஷு தேஷு கம்சேன சேஷாக்யோம்ஷோம்ஷு சேஷாக்யோம்ஷஸ்ததோ மம அம்சாம்ஷேனோதரே தஸ்யாஹ சப்தம சம்பவிஷ்யதி. இப்படி அந்த 6 பேரும் அடிபட்ட பிறகு ஹதேஷு தேஷு கம்சேன, அந்த 6 பேரும் கம்சனாலே அடிக்கப்பட்ட பிறகு சேஷாக்யா அம்சா மம, என்னுடையதான ஆதிசேஷங்கிறதான அம்சமானது அவளுடையதான உதரத்திலே பிறக்க இருக்கின்றது. அம்சாம்சேனோதரே தஸ்யாக சப்தமாக சம்பவிஷ்யதி, 7வது கர்ப்பமாக அவளுக்கு பிறக்கும். கோகுலே வசுதேவஸ்ய பாரியா அன்யா ரோஹிணி ஸ்திதா. இன்னொரு வசுதேவனுடையதான ஒரு பாரியா கோகுலத்திலே ரோஹிணி என்ற பெயரிலே இருக்கிறாள். தஸ்யாஸ்ஸ சம்பூதி சமம் தேவி நேயஸ்த்வயோதரம். தஸ்யாஹ உதரம் சஹா சம்பூதி நேயா, அவளுடையதான கர்ப்பத்திற்கு இந்த குழந்தையானது உன்னாலே எடுத்து செல்லப்பட வேண்டும். கோகுலே வசுதேவஸ்ய பாரியான்யா ரோஹிணி ஸ்திதா தஸ்யாஹ ச சம்பூதி சமம் தேவி நேயஸ்த்வயோதரம். தஸ்யா ச சம்பூதி சமம் தேவி நேயஸ்தவோதரம். உன்னாலே அவளுடைய உதரத்திற்கு இந்த குழந்தை இழுத்து செல்லப்பட வேண்டும். இங்க பறக்கணும், அங்க இழுத்துண்டு போகணும். சப்தமோ போஜராஜஸ்ய பயாத்ரோதோபரோததः தேவக்யாஹ பதிதோ கர்ப்பः இதி லோகோ வதிஷ்யதி. அவளுக்கு 7வது குழந்தை
பாத்தம் ஆயிடுத்து, கர்ப்பஸ்ராவம், அதாவது என்ன சொல்லுவோம், அபார்ட் ஆயிடுத்து குழந்தை. அதுக்கு தமிழ்ல என்ன பேர், இங்கிலீஷ் தான் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் வருது. இப்படி அந்த குழந்தையானது அவளுடைய கம்சனினுடைய பயத்தினாலே போஜராஜனாகிறதான இவெல்லாம் போஜ வம்சத்தை சார்ந்தவா. இந்த கம்சனுடைய பயத்தினாலே தேவகியினுடைய கர்ப்பம் பாத்தமாயிடுச்சு. கர்ப்ப பாத்தம் அப்படிங்கிறது கரு கலைந்து விட்டது அப்படின்னு லோகங்கள் எல்லாம் சொல்லும். ஆனா யாருக்கும் தெரியாம நீ அந்த குழந்தைய அங்க எடுத்துன்னு போயிடுவாய். பதிஷ்யதி கர்ப்ப சங்கர்ஷனாத் சோத லோகோ சங்கர்ஷனே திவை. அவ கர்ப்பத்தையே நீ எடுத்துட்டு அங்க இழுத்துண்டு போயிருக்க. அதனால அவனுக்கு சங்கர்ஷணன் அப்படின்னு பெயர் வரப்போகிறது. சஞ்ஞாம் அவாப்ஸ்யதே வீரஹ ஸ்வேதாத்ரி சிகரோபமாஹா. நன்னா வெளுப்பான மலையினுடைய நுனி மாதிரி பிரகாசமா இருக்கக்கூடிய அவனுக்கு இந்த பெயரும் ஏற்படும், சங்கர்ஷணன் என்று. ததோகம் சம்பவிஷ்யாமி தேவகி ஜடரே சுபே. அப்ப கணக்கு மாறி போயிடும் பாருங்க. ஒரு கர்ப்பம் போயிடுத்து அப்படின்னா 7 8 என்ன ஏதுன்னு தெரியாது அவனுக்கு. அதனால அதுக்கப்புறமாய் நான் அவளுடைய கர்ப்பத்திலே பிறப்பேன். கர்ப்பம் துவயா யசோதாயா கந்தவ்யம் அவிலம்பிதம். அப்போ உன்னாலே யசோதாவினுடைய கர்ப்பத்திற்கு போகப்பட வேண்டும். நீயே அங்க போய் அவளுடைய வயத்துல பிறக்கணும். பிராவிற்காலே நபசி, மழை காலத்துல, நபஸ் மாசத்துல, ஆவணி மாசத்திலே, கிருஷ்ணாஷ்டமியாம் அகம் நிஷி, கிருஷ்ணாஷ்டமி ராத்திரி வேளையிலே, உற்பத்ஸ்யாமி நவம்யாம் து பிரசூதிம் துவம் அவாப்ஸ்யசி. நீ 9வது ஆகிறதான தன்மையை பெறுவாய். நான் அஷ்டமியில பிறப்பேன். நவம்யாம் பிரசூதிம் துவம் அவாப்ஸ்யசி. நவமியில நீ பிறப்பை பெறுவாய். அதாவது அன்னைக்கு அஷ்டமி முடிகிற வேலையா இருக்கணும். கொஞ்ச நேரத்துல நவமி வந்திருக்கும். அந்த நவமியினுடைய முதல் பாதத்துல, அஷ்டமி சதுர்த்த பாதத்துல பெருமாளு உடனே நவமி. ஏன்னா அன்னைக்கு ராத்திரியே போய் அது மாறிடுத்தோ இல்லையோ. அதனால நவமியிலே நீ தோற்றத்தை பெறுவாய். யசோதாசயனே மாம் து தேவத்யாஸ்வாம் அனிந்திதே மச்சக்தி பிரேரிதமதிஹி வசுதேவோ நயிஷ்யதி. யசோதாசயனத்திலே என்னையும் தேவத்யாக துவாம் தேவகியினுடையதான படுக்கையில ஒன்னையும் மாத்தி வைப்பார் வசுதேவர். எப்படி சுவாமி பண்ணுவார் அப்படின்னார். மச்சக்தி பிரேரிதமதிஹி, என்னுடைய சக்தியினாலே அவர் தூண்ட பெற்றவராய் இவ்வாறு அங்க பிறந்ததான குழந்தைய இங்கேயும், இங்க பிறந்ததான எண்ண அங்கேயுமாக கொண்டு வைப்பார். நயிஷ்யதி கம்சஸ்சத்வாம் உபாதாய, நீதான் தேவகிக்கு பிறந்த குழந்தை என்று எண்ணிக்கொண்டு கம்சன் உன்னை கையிலேந்தி தேவி சைல சிலாத்தலே, கல்லு பகுதியினிலே, மலை கல்லுகளிலே, பிரக்ஷேப்ஸ்யதி அவன் தூக்கி அடிப்பான். அந்தரிக்ஷேச்ச சம்ஸ்தானம் துவம் அவாப்ஸ்யசி, அவன் அப்படி தூக்கி அடிக்கிறச்சேயே நீ மேலே ஆகாசத்திலே உன்னுடைய இருப்பை பெறுவாய். இதெல்லாம் நாளை நடக்க போறதுன்னு சொல்ற, அதெல்லாம் நீ பண்ணணும்னு சொல்ற. ததஸ்துவாம் சதத்ருக் சக்ரஹ பிரணம்ய மம கௌரவாத். பிறகு நூற்றுக்கணக்கான கண்களை கொண்டதான இந்திரன் உன்னை என் பேர்ல இருக்கக்கூடிய கௌரவத்தினாலே சேவித்து சேவித்ததனாலே வணங்கிய தலையுடையவனாய் பகினித்வே கிரஹீஷ்யதி, பகினியாக ஏற்றுக்கொள்வான். ஏன்னா பெருமாளே அவனுக்கு சகோதரர் உபேந்திரன், அதனால பகினியாக ஏற்றுக்கொள்வான் இந்திரன் உன்னை. துவம் ச சம்பு நிஷும்பாதீன் ஹத்வா தைத்யான் சஹஸ்ரஷா, நீயும் சும்பன், அதாவது நிஷும்பன் முதலியதான அசுரர்களை எல்லாம் அடித்து ஸ்தானைரனேகை பிருத்திவீமசேஷாம் மண்டயிஷ்யசி, பல இடங்கள் தன்னுடைய இருப்பை கொண்டு அந்த இடங்களை எல்லாம் அலங்கரிக்க போகிறாய். உன்னை ஏதோ ஒரு அம்மன் அப்படிங்கிறதாக சொல்லி பல இடங்கள்ல கோவில் நிர்மாணம் பண்ணி அங்கெல்லாம் ஸ்தானை ரசேஷை அநேகைஹி பிருத்திவீம் அசேஷாம் மண்டயிஷ்யசி, நீ அங்கெல்லாம் இருந்து அந்த இடத்தை அலங்கரிக்க போகின்றாய்.
त्वं भूतिः सन्नतिः क्षान्तिः कान्तिर्द्यौः पृथिवी धृतिः लज्जा पुष्टि रुष्टा यातु काचिदन्या त्वमेव सा. நீ இவ்வளவு பெரிய காரியத்தை பண்றையே, நீ யார் தெரியுமா? லோகத்துல ஸ்ரீலிங்கமா என்னென்ன சொல்லலாமோ எல்லாமே எப்படியானால் ஜெகன்மாதாவான ஸ்ரீக்கு சொல்லலாமோ அந்த மாதிரி அந்த ஜெகன்மாதாவிற்கே நாத்தனராக ஆகக்கூடிய உனக்கும் இதெல்லாம் வரும். துவம் பூதிஹி துவம் சன்னதிஹி துவம் சாந்தி எல்லாமே குணங்கள். செல்வம், சன்னதிஹி மிகச் சிறந்ததான வணக்கம், சாந்திஹி பொறுமை, காந்திஹி தேஜஸ், தியௌஹு ஆகாசம், பிருத்திவி பூமி, திருதிஹி உறுதி, லஜ்ஜா வெட்கம், புஷ்டிஹி சக்தி, ருஷா கோபம் எல்லாம் பெருமாள் ஒரு பெரிய ஸ்ரீலிங்கத்தையே அடுக்கி யாத்து காட்சி தன்யாத்வமேவசா இன்னும் கூட வேறு என்ன ஸ்ரீலிங்க குணங்கள் உண்டோ எல்லாமே நீதான் பெரும் காரியத்தை பண்ண போகிறாய். அதனால இந்திரனே உன்னை தன்னுடைய சகோதரியாக ஏற்றுக்கொள்ளுவான். எனக்கு சகோதரித்துவத்தை நீ பெறுவாய். லோகத்துல எல்லாரும் கொண்டாடுவார்கள். கோவில்களை அமைத்து சமயபுரம் அப்படின்னு ஒரு இடத்துல கொண்டாடுவா, ஒரு இடத்துல திருவேற்காடுன்னு கொண்டாடுவாள், ஒரு இடத்துல வேற ஒரு பெயர்ல கொண்டாடுவாள். எல்லா இடத்தையும் நீ அலங்கரிப்பாய். உனக்கு பூதி சன்னதி சாந்தி காந்தி ஜௌ பிருத்திவி திருதிஹி லஜ்ஜா புஷ்டி ருஷ்டா யாத்து காச்சித் அன்யா துவமேவசா. இன்னும் என்னென்ன உண்டோ ஸ்ரீலிங்க பதங்கள் குணங்கள் அது எல்லாம் நீயேதான். ஏ த்வாம் ஆர்யேதி துர்கேதி வேத கர்ப்பாங்கி அம்பிகேதி ச. ஒன்ன வேத கர்ப்பா, அம்பிகா, துர்கா, ஆர்யா அப்படிங்கிற பெயராலே எல்லாம் யார் யாரெல்லாம் கூப்பிடுறாளோ, பத்ரேதி பத்ரகாலீதி க்ஷேமதா பாக்யதேதி ச. க்ஷேமதா காளி பத்ரகாளி என்றெல்லாம் கூப்பிடுறாளோ, பிராதஷ்டைவா பரான்னேச ஸ்தோஷ்யந்த்யானம்ரமூர்த்தயா. இப்படி யார் யாரெல்லாம் உன்னை இந்த நாமாக்களாலே கொண்டாடுறாளோ, ஆனம்ரமூர்த்தயாக வணங்கியதான சரீரத்தை கொண்டவர்களாய் உன்னை கொண்டாடி சேவித்து மகிழ்கிறார்களோ, தேஷாம் ஹி பார்த்திவம் சர்வம் மத்பிரசாதாத் பவிஷ்யதி. அவ எல்லாருக்கும் இந்த பூமியில கிடைக்கப்பட வேண்டிய அனைத்தும் என்னுடைய அனுகிரகத்தினாலே கிடைக்கப் பெறும். நீ அவ்வளவு பெரிய காரியத்தை செய்து எனக்கு சகோதரியாகி ஆர்யா, அம்பிகா, பூமி என்கின்றதான குணங்களை கொண்டு, காளி, பத்ரகாளி என்கின்றதான பெயர்களை கொண்டு பல இடங்களிலே இருந்து யாரெல்லாம் உன்னை சேவித்து கொண்டாடுறாளோ அவளுக்கு பூமியில அத்தனை பலன்களும் கிடைக்கப் பெறும் என்னுடைய அனுகிரகத்தினாலே. பாருங்க, மத்பிரசாதாத் பவிஷ்யதி சுராமாம்சோபஹாரைஸ்ச பக்ஷ்யபோஜ்யைஸ்ச பூஜிதா. கள்ளு மாம்சம் முதலியவற்றினாலேயும் பல வகைப்பட்டதான பக்ஷ்ய போஜ்யங்களாலேயும் கொண்டாட பெற்றவளாய், நிருணாம் அசேஷ காமாம் பிரசன்னா சம்பிரதாஸ்யசி. அத்தனை அனுகிரகத்தையும் மகிழ்ந்தவளாய் நீ மக்களுக்கு பண்ண போகின்றாய். தே சர்வே சர்வதா பத்ரே மத்பிரசாதாத் அசம்சயம் அசந்திக்தா பவிஷ்யந்தி கச்ச தேவி யதோதிதம். அம்மா அவ எல்லாருமே பத்ரே மத்பிரசாதாத் என்னுடைய அனுகிரகத்தினாலே அசம்சயம் அசந்திக்தாக பவிஷ்யந்தி. அவ எல்லாருமே அசந்திக்தாக மிகச்சிறந்ததான பலனை பெறக்கூடியவர்களாய், சந்தேகமற பற்ற கேட்ட பலன்களை பெறுபவர்களாய் இருப்பார்கள். அப்போ இந்த தேவதைய கொண்டாடினா அந்த அம்மனுக்கு நாம விளக்கேத்தினா அது பலன் ஆகிறது சார். வாராகி அம்மனுக்கு விளக்கேத்துறோம், இன்னும் என்னென்னவோ கருமாரி அம்மனுக்கு என்னமோ நாங்கள் விளக்கேத்துறோம், அதெல்லாம் பலவத்தா ஆகிறதுனார். பெருமாள் அவளை கூட்டி எனக்கு இந்த காரியத்தை பண்ணு, உனக்கு கோவில் வைப்பார்கள், பெயர்களாலே கொண்டாடுவார்கள், சேமிப்பார்கள், அவளுக்கு எல்லா பலன்களும் கிடைக்க பெறும். அந்த பலன்களை நீ கொடுக்க வேண்டாம்,
உன்னை வந்து சேவிக்கிறான்னு மத் பிரசாதாத் நானே கொடுத்து விடுவேன்னு காண்பித்தார். அதுல சந்தேகமே வேண்டாம். அசந்திக்தாக தே சர்வே சர்வதா பத்ரே மத் பிரசாதாத சம்சயம் அசந்திக்தா பவிஷ்யந்தி. அத்தனை பலங்களும் சந்தேகம் இல்லாமல் நடக்கும் பெருமவாளுக்கு என்று சொல்லி பெருமாள் கச்ச தேவி யசோதிதாம், நான் சொன்ன மாதிரி நடந்துக்கோன்னு சொல்லி அவளை அனுப்பினார். இப்படி எதிர்பார்க்காமல் முதல் அத்தியாயம் முடிந்தது. பெருமாளினுடையதான திருவாக்கு பேசினா அதாவது சுலபம்னா சுகரமா ஆனந்ததாயகமா இருக்கிறதுனால அடியேன் எதிர்பார்க்காம இவ்வளவு ஓடித்து பெருமாள் அவதரிக்க இருக்கிறான். அதற்கு முன்னாடி ஏற்பாடுகளை பண்றான். நாமும் பெருமாளை அவதரிக்க இருக்கக்கூடிய கிருஷ்ணனை சேவிக்கிறதுக்கு வரவேற்கிறதுக்கு காத்துன்னு இருக்கோம், சந்தோஷமா எதிர்பார்த்துன்னு இருக்கோம். என்னைக்கு பெருமாள் நம்ம ஸ்ரீ விஷ்ணு புராணத்துல கிருஷ்ணன் அவதரிக்க இருக்கிறான் அப்படின்னு. ஆனால் ஸ்ரீ விஷ்ணு புராணத்துல பெருமாள் 3வது அத்தியாயத்துலதான் அவதரிக்கிறான். ஏன்னா இப்போ பெருமாள் இவாள்கிட்ட பேசியிருக்கான், அவளுடைய கர்ப்பத்திற்குள்ள போகணும். கர்ப்ப பிரவேசமான பிறகு தேவகியினுடையதான ஸ்துதி தேவதைகள் பண்ணக்கூடியது, அந்த ஸ்துதி ஆகணும். அதனால அது அடுத்த வாரத்துல நாம சேவித்தோமானால் பெருமாள் அவன் எப்படி சங்கல்பிக்கிறானோ அந்த மாதிரி பெருமாளினுடையதான அவதாரம் ஒருவேளை அடுத்த வாரம் 2 நாளுமே நடக்கிறதாக இருந்ததுன்னா ஞாயிற்றுக்கிழமை பெருமாள் அவதரிப்பாரோ என்னவோ, அது அவன் சங்கல்பம், நாம ஒன்னும் சங்கல்பிக்கிறதுக்கு இல்லை. அடுத்த வாரம் எம்பெருமான் அனுகிரகத்துல நடக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். அவனை அவதரிக்கிற நாளை எதிர்பார்த்து காத்திருப்போம். கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா. நிருசிம்ம ஜெயந்தி வர வாரம் கிருஷ்ண ஜெயந்தி நம்மளுக்கு வருதோ என்னவோ பார்க்கலாம். பெருமாள் அனுகிரகம்.